இதுங்க அவர் வீட்டில் வந்து ஸ்லேட் எடுத்து 40-40 இதை போட்டுக்கிட்டு அவர் பார்த்துருக்காரு. முதலமைச்சர் தொடர்ந்து பேசும்போதெல்லாம் அதிமுகவை பிரிச்சது பாஜக தான். சசிகலாவை சிறை கணக்கிடுறதா இருக்கும், டிடிவிக்கு நடவடிக்கை இருக்கும், எல்லாமே பாஜக தான். அதிமுகவோட உடைக்க வேண்டிய நோக்கத்தோட செயல்படுறதா சொல்றாரு. அதிமுக பலவீனமா இருக்குதா? அவரு கண்ணுக்கு தான் அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அவருக்கு தான் வந்து அவங்க அப்பா மஞ்சள் துண்டு போட்டு இருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி அதை மறந்துட்டாங்க மக்கள். ஞாபகப்படுத்துறாங்க. மஞ்சள் துண்டு போட்டு தெரியல, சீனிவாச தெரியும், மனோவுக்கு தெரியும். அந்த மாதிரி காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அது அவருடைய கண்ணில் தான் கோளர். அதை கட்சியை பொறுத்தவரை 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோட பொதுச்செயலாளருடைய தலைமையில இன்னைக்கு வந்து ஒரு எழுச்சி போட்டுட்டு இருக்கு. அதனால கட்சியில எந்த பிளவும் கிடையாது, எந்த ஒரு விரிசலும் கிடையாது, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு எதுவுமே கிடையாது. அது அவங்களுடைய பார்வை அது மாதிரி. அதனால டிடிவியும் சரி, அதே போல திரும்ப சசிகலாவும் சரி. நானே நேற்றே அந்த கேள்வி சொன்னேன். அப்புறம் லேட்டு ஸ்டாலின், நான் சொன்னது அதுதானே. நான் சொன்ன பிறகுதான் ஸ்டாலின் வாய் தருகிறார் அவரு. நானும் அதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னீங்க டிடிவி. அப்புறம் வந்து ஏன் வந்து மகவ சக்தி சொன்னீங்க. இப்போ நீங்க அவங்களோட ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டு அவர் நாளைக்கு பிஜேபி தலைவர் ஆயிடுவார். அவரு டிடிவி பிஜேபி பொதுச் செயலாளர் ஆயிடுவாரு. அண்ணாமலை ஓரம் கட்டுருவாங்க. ஏன்னா இங்க வேலைக்கு ஆகாது. இங்க அதிமுக இனிமே இடம் இல்லை அவங்களுக்கு. அதனால போய் அங்க போய் அவங்க வந்து பிஜேபி பிரசிடண்டும் ஒரு பொதுச்செயலாளர் ஆகட்டும், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறாங்க. சரிதானே? அண்ணாமலை வந்து எலெக்ஷன் பிறகு அது அவுட்டு, அவ்வளவுதான். அவருடைய கதை சாப்டர் முடிஞ்சது. 2 3வது இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி பொறுத்தவரை அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு, குறிப்பா வந்து பிஜேபி தான் வந்து அன்னைக்கு ஃபெரா போட்டுது அதிக. ஏன்னா உண்மையிலே தப்பு பண்ணிருக்காரு. ஃபெரால பார்த்தா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்ல தப்பு பண்ணிருக்காரு. அதே போல கரப்ஷன் அவர் ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு மோசடி பேருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டோக்கன் 20 ரூபா கொடுத்துட்டு ஆர்கே நகர்ல மக்கள்லாம் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர்ல அவர் சுத்தமா காணா. எங்கேயும் ஆர்கே நகர்ல போக முடியாது. சரி, நான் இவ்வளவு சேலஞ்ச் பண்றேன். கோவில்பட்டியில் ஏன் நிக்கணும்? 2021 அவர் வந்து ஆர்கே நகர் நிக்க வேண்டியது தானே. சரி, நான் ராயபுரத்தில் ஜெயிச்சேன், 5 தடவை ஜெயிச்சேன். 6வது தடவை அங்கதான் நின்று நானு வெற்றி தோல்வி. அப்புறம் ஆனா 6வது தடவை நின்ன இல்ல, நிக்க வேண்டியதாங்க. நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. தேடுறாங்க மக்கள் அங்க. அப்படியெல்லாம் சீட்டிங்கு ஃப்ராடுதெல்லாம் பண்ணிட்டு நீ போய் வந்து ஒரு அதிமுக போய் வந்து இவர் போய் இது பண்ணிட்டு வர்றாரு. அதனால ஒன்றும் நடக்காது. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெராவிலையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அதை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, காலில் விழுந்துருக்காரு.